குரானில் எண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம். குரானில் ஆணுங்கிற வார்த்தையானது 24 தடவையும், அதே மாதிரி பெண்ணுங்கிற வார்த்தையானது சரிசமமாக 24 தடவையும் வருது. இந்த ஆண் பெண் இருவருமே தன்னுடைய பொறுப்பு, கடமைகள் மற்றும் உடல் பலத்தால் வேறுபட்டு இருந்தாலும் இறைவனுடைய முன்னிலையில், இறைவனுடைய பார்வையில் 2 பேருமே சமம் தான் அப்படிங்கிறத இது உணர்த்துது. மேலும் நம்ம அறிவியல் படி பார்த்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. இந்த செல்லினுடைய மையத்தில் தான் உட்கரு இருக்குது. இந்த உட்கருக்குள்ளே தான் நூலிழை போல் இந்த குரோமோசோம் இருக்குது. இந்த குரோமோசோம்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ தான் ஒரு மனுஷனுடைய உயரம், நிறம், தன்னுடைய தன்னுடைய அமைப்பு, முடி, எப்படி எல்லாம் நம்முடைய உடல் அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு இந்த டிஎன்ஏக்குள்ளே தான் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுடைய உடலுக்குள்ளேயும் 46 குரோமோசோம் இருக்குது. இந்த 46 குரோமோசோமில் 23 ஜோடி தந்தைக்கிட்ட இருந்தும் 23 ஜோடியானது சரிசமமாக தாய்க்கிட்ட இருந்தும் வருது. இதைத்தான் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே குரானானது ஆண் பெண் சமநிலை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? படித்து பாருங்கள்.